மகிழ்ச்சியாய் இருப்போம். பணக்காரன் ஏழையை பார்க்கிறான். இவன் நம்மை விட நிம்மதியாக இருப்பதாக நினைத்து பெருமூச்சு விடுகிறான். ஏழை பணக்காரனை பார்க்கிறான். எந்த கவலையும் இல்லாமல் பணக்காரன் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைக்கின்றான். நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற இருவருமே சந்தோஷமாக இருப்பதாக நினைத்து பெருமூச்சு விடுகிறான். இப்படியான முரண்பட்ட சமுதாயத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கவலைப்படுவதற்கான காரணங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். நாம் அங்கிருக்கும் சந்தோஷத்திற்கான வாய்ப்புகளை மறந்து விடுகிறோம். சந்தோஷத்தை தனக்குள் வைத்திருக்கின்றவன் அதை வெளியே தேடிக்கொண்டு இருக்க மாட்டான். எவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை. ஆனால் அடுத்தவரின் நிம்மதியை கெடுத்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது தவறு. சந்தோஷமாக இருப்பது என்று ஒருவர் முடிவெடுத்து விட்டால் எவராலும் தடுக்க முடியாது. உலகின் மிக சிறந்த கணித மேதையான ஒரு முறை அவர் ட்ரம் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கண்டக்டர் தன்னிடம் கொடுத்த சில்லறையில் எதிர்பார்த்ததை விட சில்லறை குறைவாக இருக்கிறது என்றார். உடனே கண்டக்டர், உங்களுக்கு சரியாக என்ன தெரியாது என்று நினைக்கிறேன், ஒழுங்காக எண்ணுங்கள் என்று கூறினார் கண்டக்டர். யாரை பார்த்து என்ன தெரியுமா என்கின்றாய்? நான் யார் தெரியுமா? உலகில் மிக சிறந்த கணித மேதை என்று புகழப்படுபவன் தெரியுமா என்று அவர்களிடம் சண்டைக்கு போகவில்லை. மனதுக்குள் சிரித்து கொண்டே மறுபடியும் அதை எண்ணினார். அந்த கண்டக்டர் அப்படி சொன்ன பொழுது எனக்கு அடக்க முடியாத சிரிப்புதான் வந்தது என்று அந்த சம்பவத்தை பற்றி அடிக்கடி தன் நண்பரிடம் சொல்லி சிரிப்பார். கண்டக்டரிடம் நான் அறிவாளித்தனத்தை நிரூபிக்க அவருடன் மல்லுக்கு நிற்பதை விட சந்தோஷம் முக்கியமாக இருந்தது. அதனால்தான் அவர் கண்டக்டர் மீது கோபப்படாமல் அவரது செயலை கண்டு சிரித்தார். நானும் அவரை போல இருக்கும் மனநிலையை வளர்த்து கொண்டால் தொட்டதற்கெல்லாம் கோபப்படுவதை தவிர்த்து விடலாம். எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக் கொள்ளலாம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க ஓர் பயிற்சி உண்டு. நான் இன்று முழுவதும் சந்தோஷமாக இருக்க போகிறேன். நமக்கு நாமே முடிவெடுத்துக் கொள்வதுதான் அப்பயிற்சி. அவ்வாறு முடிவெடுக்கின்ற நாளில் காலையிலிருந்தே மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்து விட வேண்டும். முகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். காஃபி டீ அனுபவித்து அருகலாம். நம் குடும்பத்தாரிடமும் நாம் பணிபுரியும் இடத்திலும் என எல்லோரிடமும் சிரித்த முகத்தோடு நலம் விசாரிக்கலாம். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டவர்களிடம் ஏதோ இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக நன்றாக இருக்கிறேன் என்று சந்தோஷமாக கூறலாம். எப்படி ஒரு நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பது என்பது நம் தீர்க்கமான முடிவினால் அன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக அமையும். நாம் முழுவதுமாகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு பரப்பி நாம் இருக்கும் இடமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்பமும் துன்பமும் இணைந்தது நம் வாழ்க்கை. அதை நாம் உணர்ந்தால் துன்பம் வரும் பொழுது துவண்டு போகாமல் ஆறுதல் பெறலாம். அழுகின்ற குழந்தையிடம் ஆதரவாய் பேசினால், பாசமாக கை கொடுத்தால், கொஞ்சினால் அழுகை நிறுத்து சிரிக்கிறது. பசித்தால் அழுகிறது. பசி நீங்கிய பிறகு விளையாடுகிறது, சிரிக்கிறது. பிறகு மீண்டும் அதே காரணத்துக்காக அழுகிறது. குழந்தையை பொறுத்தவரை அதற்கு சிரிப்பு அழுகை எல்லாம் ஒன்றுதான். சிரிப்பை பற்றி ஆவலோ அழுகையை பற்றி அச்சமோ குழந்தைக்கு இல்லை. வளர வளரத்தான் மனிதன் சிரிக்கவும் அழுகவும் சில கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு அழத்தெரியாமலும் சமுதாய கட்டுப்பாட்டுகளால் அல்லாடுகிறார்கள். இங்கு சந்தோஷங்கள் நிறைய இருக்கின்றனர், அனுபவிக்கத்தான் ஆட்கள் இல்லை என்கின்றனர் சீன பழமொழிகள். இயற்கை மனிதனை படைத்தது அழுது கொண்டே இருப்பதற்கல்ல, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொள்வோம். நாளைய பற்றி பயமும் கவலையும் தான் நமது இன்றைய சந்தோஷத்தை அனுபவிக்க தடையாக இருக்கிறது. நாளைக்கு அடுத்த நாட்கள் குறித்த பயம் நம் கண் முன்னால் வந்து நிற்பதால் நாம் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விடுகிறோம். நேற்று நமக்கு கவலையை தந்தார், இன்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை தந்தார் என்றால் அதுவும் இல்லை. அப்படி இருக்க நாளை குறித்த கவலை நமக்கெதற்கு? விடியும் பொழுது நல்ல பொழுதாகும் என்கின்ற நம்பிக்கையோடு புறப்பட்டால் நாள் முழுவதும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பிறக்கும். அந்த உற்சாகம் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். சந்தோஷத்தை பற்றி நினையுங்கள். சந்தோஷமாக இருப்பதை வழக்கமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
சந்தோஷத்தை நம்புங்கள். பழக்கத்தின் மூலம் சந்தோஷத்தை நிலைநிறுத்துங்கள். அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.